யாவர் எளிமை என்று யோவான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு நினைத்திருப்போம். மேலார் எளிமை இல்லாமல் யோவான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45 50 வரைக்கும் வாசிக்க போகிறோம். யோவான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் முதற்கொண்டு 50ஆம் வசனம் வரைக்கும் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறதை கண்டோம். ஒரு யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரனுமாகிய இயேசுவை என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்தவார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும் பொழுது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் என்றார். நம்ம அவருக்கு ஆர்வம். இந்த காலவெளியில் இந்த வாரத்தில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் தேவசமுதை காத்த வேளையிலே ஆண்டவர் கடந்த வாரத்தில் நாம் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன வார்த்தையை நாம் தியானித்தோம். அதை ஒட்டியே கர்த்தர் இந்த நாளிலே இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்கிற அந்த வார்த்தையை தேவன் உழைத்து வைத்தார். பெரிதானவைகளை காண்பாய். இங்கே நடந்த சம்பாஷமாக தெரியும். நாத்தான் வேலிடத்திலே ஆண்டவர் இயேசு, நசரேயனாகிய இயேசு நாசரேத்திலே இருக்கிறார், அவர் மேசியா என்று சொன்ன அவனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால அது எப்படி நன்மை வரும் என்று சொல்லுகிறான். அவனை அழைத்து கொண்ட வேளையிலே ஆண்டவர் அவனை, நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும் பொழுதே நான் உன்னை கண்டேன் என்று சொன்ன மாத்திரத்திலே அவனுக்கு பெரிய ஆச்சரிய பெயரை சொல்லி அழைத்த வேளையிலே அவனுக்கு பெரிய ஆச்சரியம். எப்படி ஆண்டவரே என்னவன் கேட்கிறான். அப்போதான் ஆண்டவர் சொன்னாரு, இதிலும் பெரிதானவைகளை என்ன செய்வாய், காண்பாய். ஆண்டவர் இந்த பெரிதானவைகளை காண்பாய் அந்த வார்த்தை உள்ளத்தில் கடந்த நாள் ஆண்டவர் பயித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை காண்பது மாத்திரமல்ல, பெரிதான காரியங்களையும் காணும்படியாய் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாருங்க, உதவி செய்கிறார். நான் அதை குறித்து சற்று வேதத்தில் பார்த்த வேளையிலே நான் அந்த நாளில் உங்களோடு சொல்ல, எந்த காரியங்களை பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதை, பெரிய காரியங்களை காண்போம் என்று எழுதப்படுகிறது. எப்பேற்பட்ட பெரிய காரியம், என்ன ஒரு பெரிய காரியங்கள் என்பதை குறித்து சில வார்த்தைகளை இந்த காலவெளியில் உங்களோடு நான் பகிர்ந்து விரும்புகிறேன். நாம் ஏற்கனவே எரேமியா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்தோம். கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவர், பெரியவர் என்று எழுதப்பட்டதை வாசிக்கிறோம். பெரியவர். இந்த காலவெளியிலே இதை உள்ளத்தில் ஆழத்திலே வைத்துக் கொள்ள வேணும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உண்மை. ஆனால் இதன் மத்தியிலே வாழ்கிற நாம் பெரிதான காரியங்களை காணும்படியாய் கர்த்தர் மகனிச்சு வராங்க, உதவி செய்வார். எப்பேற்பட்ட காரியங்கள், அவர் பெரிய தேவனாய் இருக்கிறதுனாலே அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். வேதத்தில் இந்த வார்த்தைகளை நான் பார்க்கும் பொழுது சில வசனத்தை மாத்திரம் குறிப்பிட்டு வைத்திருக்கிறேன். அதை சொல்லி சுருக்கமாக என்னுடைய செய்தியை நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். 48ஆம் சங்கீதம் 1 வசனத்திலும் கர்த்தர் பெரியவர் என்று எழுதப்பட்ட வார்த்தையை வாசிக்கிறோம். வேதம் முழுவதும் 1 யோவானிலே இந்த உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருப்பவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லப்படுகிறது, பெரியவர். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி, வானத்தையும் பூமியும் நிரப்புவர் என்று பல காரியங்களை குறித்து ஆண்டவரை குறித்து எழுதப்படுகிறது. அவர் பெரியவர் என்பதை சற்று நாம் தியானித்து பார்ப்போமானால் நான் சொல்ல, அவரை போல தேவன் வேறு ஒருவரும் இல்லை. அப்பேற்பட்ட பெரிய தேவன். அவர்கள் என்ன பெரியங்களை காண்பாய் என்று சொல்லும் பொழுது முதலாவதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட, பெரிய ரட்சிப்பு, the great salvation. ஆண்டவர் பெரிய காரியங்களை காண்பாய் என்று சொல்கிறாரே, இவன் யோசேப்பு சொன்னபடியே சொல்கிறான் பெரிய ரட்சிப்பு என்று சொல்லுகிற வார்த்தையை வாசிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், கானான் தேசம் முழுவதும் பஞ்சத்தினாலே வாடிக்கொண்டிருக்கிற நேரம் ஆண்டவர் எகிப்திற்கு யோசேப்பை கொண்டு போய் ராஜாவிற்கு ஒரு சொப்பனத்தை காட்டி யோசேப்பு நிமித்தமாய் அங்கே 7 வருஷம் நல்ல விளைச்சலுள்ள காலங்களில் எல்லாவற்றையும் சேகரித்து வைக்கிறான். இவ்வளவு பஞ்ச காலம் ஆரம்பிக்கிறது. கானான் தேசத்திலும் பஞ்சம் ஏற்படுவதை பார்க்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி கானான் தேசத்திலே அங்கே இருக்கிறது. ஆனால் தேவன் அதற்கு முன்பதாகவே தன்னுடைய கால அட்டவணைப்படி யோசேப்பை அங்கு கொண்டு சென்றதை பார்க்கிறோம். இல்லாவிட்டால் யோசேப்பு சென்றிருக்காவிட்டால் கானான் தேசத்திலே பஞ்சத்தை நிமித்தமாய் அநேகர் மடிந்து போயிருக்கக்கூடும், எல்லாம் அழிந்து போயிருக்கக்கூடும். ஆனால் யோசேப்பு சொல்கிறான் அந்த பெரிய ரட்சிப்பினால், பெரிய ரட்சிப்பினால் எழுதப்படுகிறது. ஆண்டவர் உயிரோட பாதுகாத்தார். ஆண்டுடைய திட்டங்கள், ஆண்டுடைய செயல்கள் அருமையானவர்களே, அது மகத்துவமானது, அது ஆராய்ந்து முடியாது. சங்கீதக்காரன் அதை குறித்து எழுதும் பொழுது அவன் எழுதின பகுதியை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஏன் எதற்கென்று தெரியாதபடி இருக்கலாம், ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அவருடைய திட்டத்தின்படியாக செயல்முடியாக நிறைவேற்றுகிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். 105 சங்கீதத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா 16 வசனத்தை வாசிங்க. தேசத்திலே பஞ்சத்தை விடுவித்து, கானான் தேசத்திலே ஆண்டவர் பஞ்சத்தை அவரே விடுவித்தார், அவரே முற்றிலும் முடித்தார் இருக்கிறது. அடுத்த வசனம், இப்ப நம்ம எல்லாம் வரிசையா பார்த்துக்கொண்டிருக்கிறோம். அதை அந்த காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டுடைய செயல்பாடுகள், ஆண்டுடைய திட்டத்தின்படியாய் தேவன் நடத்தி சென்றதை பார்க்கிறோம். யோசேப்பின் நிமித்தமாக ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் கட்டளை பார்க்கிறோம். பைபிள்ல யோசேப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் நான் பார்க்க முடியும். அவருடைய கேரக்டர்ஸ், அவருடைய குணாதிசயங்கள், பல குணாதிசயங்கள் அங்கே இயேசுக்கு அடையாளமாக நம்ம பார்க்க முடியும். அந்த பூமியிலே வம்சம் ஒளிந்து போகாதபடிக்கு பெரிய ரட்சிப்பை செய்தார்கள். ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்கிற கர்த்தர். அது மாத்திரமல்ல, அதே போல இன்னொரு சம்பவத்தை சொல்லி அடுத்த வாசகங்களை வர முடியாது விரும்புகிறேன். 1 சாமுவேல் புத்தகம் 19 அதிகாரம் 5 வசனத்தை வாசியுங்கள். யோனத்தான் தன் தகப்பனாகிய தாவீதிடத்திலே சொல்லும் பொழுது தாவீதை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். வாசியுங்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு எல்லாம் பெரிய ரட்சிப்பை என்ன செய்தார், கட்டளையிட்டார் என்று சொல்வதை வாசிக்கிறோம். நமக்கு தெரியும், பெலிஸ்தர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள், இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். கோலியாத் ஒருவன் அறைகோல விடுகிறான், ஒருவனை அனுப்புங்கள், நான் தோற்றால் நாங்கள்லாம் உங்களுக்கு அடிமை, உங்களிருந்து ஒருவன் தோற்றால் நீங்களா எனக்கு அடிமைன்னு சொல்லி அவருடைய சவாலை சந்திக்கூடிய யாருமே இல்லை, யாருமே இல்லை என்று அறிந்திருக்கிறோம். தன் சகோதரர்கள் விசாரிக்க முடியாய் தகப்பனால் அனுப்பப்பட்ட தாவீது அந்த வார்த்தையை கேட்கிறான். இஸ்ரவேலுடைய சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமை. கோலியாத் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனையும் அவன் பரியாசம் பண்ணினான், நிந்தித்தான். பயங்கரமான ஒரு சிறுமைப்பட்ட ஒரு காலம். இஸ்ரவேல் ஜனத்தில் ராணுவம் இருந்தது, யுத்த தளவாடங்கள் எல்லாம் இருந்தது, ஆனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அருமையானவர்களே, அந்த நேரத்தில் தான் தாவீதை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன கட்டளையிட்டாராம், பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பெரிய ரட்சிப்பு. இந்த காலவெளியில் அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனக்கு உங்களுக்கும் அந்த பெரிய ரட்சிப்பை தான் தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் பாவத்திலும் எங்கெங்கோ வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் விலையேற பெற்ற தம்முடைய ரத்தத்தை சிந்தி என்னையும் உங்களையும் அவர் அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். அதான் எபிரேயர் 2 அதிகாரத்தில்
அவர் சொல்லும்போது சொல்லுகிற வார்த்தை வாசிக்கிறோம். எபிரேயர் 2 அதிகாரம் 4 வசனத்தை வாசிப்போம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தேவன் தாமே இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை. பெரிதான ரட்சிப்பு நான் தான் சொல்ல விரும்புகிறேன். பெரிய காரியங்களை காண்பாய் என்று சொன்னாரே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ரட்சித்ததே நாம் பெரிய காரியத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்பது இருக்கிற எல்லா காரியத்திலும் பெரியது, பெரிய ரட்சிப்பு. ஆசீர்வாத கூடாரத்தை நடத்தும் பொழுது நான் நடத்தியிருக்கிறேன். ஆசீர்வாத கூடாரத்திலே பிரகாரம், பசுத்த ஸ்தலம், மகாபஸ்தலம் 3 ஸ்தலத்திலும் பொருட்கள் இருக்கிறது. பிரகாரத்தில் 2 பொருட்கள், பசுத்த ஸ்தலத்திலே 3 பொருட்கள், மகாபஸ்தலத்திலே 1 பொருள் இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றிலும் இந்த பிரகாரத்தில் காணப்படுகிற முதல் பொருள் பலிபீடம், அதுதான் இருக்கிறதுலே பெரிய பொருள் என்பதாக நான் பார்க்கிறோம். 5 முழ நீளம், 3 முழ உயரம், கிட்டத்தட்ட 7 அடி நீளம், 4 அடி உயரத்திற்கு பெரிய பொருளாக. அது எதை குறிக்கிறது? ரட்சிப்பு என்பது பெரியது. தேவனுடைய பிள்ளையே, நாத்தான்களுக்கு ஆண்டவர் தான் சொன்னேன்ப்பா, இப்போ நான் பார்த்ததுனால அது பெரிய காரியம் நினைக்காத, அதை காட்டிலும் பெரிதான ஒரு ரட்சிப்பை நான் தரப்போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய சொந்த ரத்தத்தை சிலுவையிலே சிந்தி ரட்சிப்பை, பெரிதான ரட்சிப்பை நான் அந்த மனுக்குள்ளுக்கு தரப்போகிறேன். ஆனால் சொன்னார், இதிலும் பெரிதான நீ காண போறேன். இதோ நீ அழைத்ததனால் அல்ல, அத்திமரத்திலிருந்து கீழே இருந்து பார்த்துட்டு உன் பேரை சொல்லி சொன்னதனால் அல்ல, உடைய வாழ்க்கையில் நித்திய ராஜ்யத்தை அடைய முடியாய், உடைய பாவங்களை மன்னிக்க முடியாய் நான் சிலுவையிலே மரிக்க போகிறேன். ஒரு பெரிய ரட்சிப்பை நான் கொடுக்க போகிறேன். நீ அதை பார்க்க போகிறாய். தேவனுடைய பிள்ளையே, இந்த காலவெளியிலே பெரிதானவரை காண்பாய் என்ற வார்த்தைப்படி இன்னைக்கு பல நேரத்தில் பல காரியத்தை யோசனை இல்லை. ரட்சிப்பு என்பது பெரிய காரியம். அதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே காணும்படியாய் மாத்திரமல்ல, அனுபவிக்கும்படியாகவும் கர்த்தர் நம்மை கிருபை பாராட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் மிக முக்கியமான நித்திய ஜீவனுக்கென்று நம்மை ஏற்படுத்துகிற ஒன்று பெரிதான ரட்சிப்பு. ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டு இருக்கக்கூடாது. ரட்சிப்பை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். வேதத்தில் தான் சொல்லப்படும். அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். ஏன் ஜபிக்கணும், ஏன் வேத வாசிக்கணும், ஏன் கர்த்தரை ஆராதிக்கணும், ஏன் தேவையற்ற காரியங்களை விலைக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதற்காக நம் ரட்சிப்பு நிறைவேற்ற பிரயாசப்பட வேண்டும். ரட்சிப்பின் 3 நிலைமைகளை பார்க்கிறோம். ஒன்று, நாம் ரட்சிக்கப்பட்டோம். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இன்னும் ஒரு நாளில் சரீரமைப்பாக ரட்சிப்பு வரப்போகிறது. ஹல்லேலூயா. அதனால மத்தேயு 24 அதிகாரம் 13 வசனத்தில் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்படுகிறது. இதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம், மனம் போனபடி வாழ்ந்தேன், இஷ்டப்படி ஜீவித்தேன் அல்ல. பெரிதான ரட்சிப்பு அதை நாம் பெற்றிருக்கிறோம். காண்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில பெற்றிருக்கிறோம். அது நிறைவேற்றப்படும்படியாக நாம் பிரயாசப்பட வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக நம்மை மிக கவனமாய் ஜாக்கிரதையாய் வைத்துக் கொள்ள வேண்டும். பெரிய ரட்சிப்பு. இரண்டாவதாக 76 சங்கீதம் முதல் வசனத்தை வாசியுங்கள். 76 சங்கீதம் முதல் வசனம். யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் எப்படிப்பட்டது? பெரியது. இதோ ஒரு காரியத்தை செய்தனாலே அல்ல, இதிலும் பெரிதானே காணப்போகிறாய். ஏன்? அப்படி நாமம் எல்லா நாமத்துக்கும் பெரிய நாமம். பிலிப்பியர் நிருபம் 2 அதிகாரத்தில் வாசிய. பிலிப்பியர் நிருபம் 2 அதிகாரம் 10-11 வசனம். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை தந்திருந்தார். இன்னைக்கு நானும் நீங்களும் ஆராதிக்கிற நாமம் பெரிய நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஒரு நாளிலே இந்த நாமத்துக்கு முன்பாக
இன்னைக்கு முழங்கால் போடாத முழங்கால் எல்லாம் என்ன செய்வது? ஒரு நாள் முழங்கால் பட போகிறது. கர்த்தரே தேவன் என்று அதெல்லாம் அறிக்கை செய்ய போகிற ஒரு நாள் வரப்போகிறது. தேவனுடைய பிள்ளையே, நீங்க அந்த நாமத்தை ஆண்டவன் கொடுத்திருக்கிறார். இதிலும் பெரிதான காண்பாய். ஒரு பெரிய நாமத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இதனை அனுபவிக்கும்படியாக பெரிய நாமத்தை உடையவர். அந்த நாமத்திற்கு எல்லாம் கீழ்ப்படியும் என்று வாசிக்கிறோம். யோவான் 14:14 அந்த நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் என்ன செய்வேன்? தருவேன் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு பெரிய நாம் பாருங்க. எதை கேட்டாலும், whatsoever it may be, அது எதுவான சிறிய காரியமானாலும் சரி, பெரிய காரியம், எந்ததை கேட்டாலும் நான் தருவேன் என்று அந்த நாமத்துக்குரிய பெரிய நாமம். அப்பேற்பட்ட நாமத்தை நமக்கு தேவன் கொடுத்த பெரிதான காண்பாய். அப்படி நாமம் உலகத்தில் இருக்கும்பொழுது இயேசு பேர்ல இருந்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்த வேளையிலே பிதாவாகிய தேவன் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை தந்தார். இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தின் வல்லமை குறைந்து போகவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிசாசல் நடுகிறது. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை கர்த்தர் செய்றாங்க, தருகிறாரா. அது மாத்திரமல்ல, நான் பாடினோம் ஆராதனை சமயத்தில் மத்தேயு 18:20 எழுதப்படுகிறது, 2 அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே, ரைட்டா, என்ன சொல்லப்படுகிறது? என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நடியில் இருப்பேனா? இருக்கிறேனா? இருக்கிறேன். எங்கேனாலும் சரி, அது வீடா இருக்கலாம், தோப்பா இருக்கலாம், காடா இருக்கலாம், சபையா இருக்கலாம், எங்கேயா இருக்கலாம். எனக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய பாக்கியம், தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இயேசுவின் நாமத்தாலே கூடி வந்திருக்கும் பொழுது இந்த வானத்தை உண்டாக்கின ஆண்டவர் நம்மத்திலே அவர் இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய நாமத்தோடு இருக்கிறோம். பல சங்கங்கள் இருக்கிறது. சங்கங்கள் கூடி பல காரியத்தை திட்டமிடுகிறாள், தீர்மானம். அதல்ல நம்முடைய வாழ்க்கையில படித்தவளோ படிக்காதோ, ஏழையோ பணக்காரரோ, திறமை இருக்கோ இல்லையோ, அது எந்த காரியம் இல்லை, அவருடைய நாமத்தில் கூடியிருக்கும் பொழுது இந்த மேலான நாமத்தை உடையவர் நம்மத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய பாக்கியம். அவர் நம்மத்திலே வருவாரானால் அவர் எல்லா கருத்தை அவர் பொருட்படுத்திக் கொள்வார், அவர் செய்வார். அதுதான் நம்ம வரும்பொழுது நமக்குள்ள சிந்த வேணும், நான் இயேசுவின் நாமத்தில் இருக்கிறேன், இருப்பேன்ல இருக்கிறேன் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இந்த வார்த்தையை கடந்த நாளில் ஒரு இதில் வாசித்தேன். மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், உன் பேர் என்னன்னு கேட்டால் என்ன ஆண்டவரே சொல்றது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறான். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லுப்பான்னு சொல்லி அனுப்பினார். கடந்த வாரத்தில் ஒரு தேவன் சொல்லின ஒரு வார்த்தையில் அந்த வார்த்தையுடைய விளக்கத்தை பார்த்து, அந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, உனக்கு என்ன வேணுமோ அதுக்கு அப்படியே நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. தகப்பனா வேணுமா, உனக்கு தகப்பனா இருக்கிறேன். உனக்கு வியாதியை சுகமாக்குறவரை தேணுமா, உனக்கு யெகோவா ஈரா இருக்கணுமா, உனக்கு என்னவா இருக்கிறேன், யெகோவா இருக்கிறேன். உனக்கு வெற்றி தரணுமா, உனக்கு யெகோவா நீசியா இருக்கிறேன். உனக்கு எந்த நேரத்தில் எது தேவையோ அந்த நேரத்தில் அப்படியே நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன் என்பது பொருள் என்று எழுந்தார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது இருக்கிறவராக இருக்கிறேன்னு அப்படியே இருக்கிறது மாத்திரம் இல்லை, எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலைக்கு தேவன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நமக்கு அப்படியாகவே அவர் இருக்கிறார். ஏன்? அவருடைய நாமம் பெரியது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தில் கூடியிருப்பதனால இந்த காலவெளியிலே இந்த மேலான நாமத்தை உடையவளாக இருக்கிற நம்ம வீட்டில் கூடினால் கூடி ஜெபம் பண்ணாலும் ஒரு உணர்வேன், நான் இயேசுவின் நாமத்தினால கூடுகிறேன், ஆண்டவரின் மத்தியில் சேருங்க இருக்கிறார். யோவான் 1:12 நான் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் வாசிங்க, விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் வாழ்ந்து கொண்டு நம்ம ஆண்டவர் அவருடைய நாமத்தை விசுவாசிச்சு அவரை ஏற்றுக்கொண்டா போதுமா, யாரா மாறிடும், அவருக்கு பிள்ளைகளாய் மாறி விடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பிள்ளைகளை தத்தெடுப்பது என்பது லேசான காரியம் இல்லை. எவ்வளவோ டாக்குமெண்ட் முடிக்கணும், எத்தனையோ காரியம் இருக்கு. ஆனால் பைபிளில் நம்ம ஆணும் நீங்களும் ஆண்டுடைய பிள்ளையாக ஆவதற்கு ரொம்ப சிம்பிளான வழி என்ன, அவரை விசுவாசியா போதும். அப்படி விசுவாசம் நான் நீங்களும் அவருடைய பிள்ளையாக மாறி இருக்கிறோம்.
யோசிப்பாருங்க, எவ்வளோ பெரிய பாக்கியத்தை அந்த நாமத்தில் வைத்திருக்காங்க யோசிப்பார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம், வேற எந்த காரியத்தில் இல்லை, நான் செய்த புண்ணியத்தினால் அல்ல, என்னுடைய கிரியினால், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவர் ஏற்றும் பொழுது அவருடைய பிள்ளைகளாய் மறுபடியும் இந்த தேவன் அதிகாரத்தை கத்தம் கொடுக்கிறார். ஸோ அந்த ஆண்டவருடைய நாமம் பெரியது. அந்த நாமத்தை அதிகமாக பற்றிக்கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுபவிப்போம், அதை காண்போம். நாம ஆண்டு சொன்ன பெரிதாலை அவருடைய நாமம் பெரியது. அதான் அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தால் ஏற்பட்ட காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பேதுரும் யோவானும் ஜெபவழியாய் 9ஆம் நேரத்தில் எங்க போனாருன்னு சொல்லப்படுகிறது. அப்பொழுது வாசல்ல உட்கார்ந்துருக்க அலங்கார வாசல் அண்ணில ஏதாயிரம் கிடைக்குமான்னு யோசிச்சு பார்த்தோம். பிச்சை எடுக்கிறதா. பேதுரும் யோவான் எங்களை நோக்கி பார் என்று சொன்னார்கள். ஏதாயிரம் கிடைக்கணும் யோசிச்சு பார்த்தான். சொன்னா வெள்ளியும் பொண்ணும் எடுத்து இல்லை, ஆனால் எங்கிட்ட ஒரே ஒன்று இருக்கு. என்னது இருக்கு? அந்த இயேசுவின் நாமத்தினால அப்படி வெளியே நடந்தான். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம். யோசிப்பார், பெரிதான காரியத்தை காண்பாய். இயேசுவின் நாமம் பெரிய நாமம். இன்றைக்கு நான் நீங்கள் நாமத்தை பயன்படுத்த முடியும். வாசிக்கிற எல்லாரும் பார்க்கிறார்கள், எல்லாரும் அலங்கார வாசலண்டிலே அவன் வியாதியாயிருந்த அவன் திமிர்வாதக்காரனாய் உட்கார்ந்தது தெரியும். எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். அந்த 16ஆம் வசனத்தில் எல்லாரையும் சேர்ந்து வந்து சொல்லுகிற வார்த்தை வாசிங்க, பேர் சொல்லுகிறான். 16ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ சொல்ல 16 அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, நல்லா கவனிங்க, அவருடைய நாமமே பாருங்க, பிச்சை காட்டுகிறா ஐயா, அவருடைய நாமம் தான் இவனை போய் எளிமைக்க செய்திருக்கிறது, இவனுடைய வாழ்க்கையை அற்புதம் செய்திருக்கிறது. அவருடைய நாமமே. இந்த காலவழியிலே இயேசுவின் நாமம் பெரிதான நாமம். இன்றைக்கும் அந்த அற்புதம் அவருடைய நாமத்தில் அற்புதம் நடக்குது. இன்னைக்கு அவருடைய நாமத்தை நம்ம பயன்படுத்தலாம். அவருடைய நாமத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். பெரிய நாமம், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். இந்த உலகத்தில் எல்லா அந்த நாமத்திற்கு கீழே படுகிறாங்க. இயேசுவின் நாமம் மாத்திரமே மேலான நாமம். அந்த நாமத்தை பற்றி அறிந்து கொள்ள நமக்கு இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையை காண்பா. ஆண்டு சொல்ல பெரிதானலை காண்பா. என்ன காண போறப்பா? என் நாமத்தில் அற்புதம் நடக்க போறதை நீ பார்க்க போற. என் நாமத்தில் பிசாசில் ஓட போகிறது. என் நாமத்தில் காரியம் நடக்க போகிறது. அது அப்போ சொல்ல அப்படியே பார்க்கிறோம். இன்றைக்கும் அது நடைமுறைப்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம். ஆகவே இந்த கால்வழியிலே அந்த நாமத்தை நம்முடைய வாழ்க்கை அனுபவிப்போம். அந்த நாமத்துடைய மகிமையை நாம் காண்போம். அந்த நாமத்துடைய வல்லமையை நாம் அனுபவிப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே. அது மாத்திரமல்ல, புலமொழியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். மேல கிருபையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் காலைதோறும் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பெரிதா இருக்கிறது. உமது உண்மை பெரிதாக இருக்குது. ஆண்டோடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், தேவனுடைய உண்மை பெரியது. தேவனுடைய உண்மை பெரியது அப்படின்னா என்ன? அவர் சொன்ன காரியத்தை அப்படியே செய்திருக்கிறார். இன்ன விதமாய் மரிக்க போறேன்னு சொன்னார், இன்ன விதமாய் நான் உயிர்த்தெழ போறேன்னு சொன்னார். அந்த வார்த்தைப்படியே கர்த்தர் செய்தார். உண்மை பெரியது. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதே அவர் உண்மை உள்ள கர்த்தர். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் உண்மை உள்ளவராய் காணப்பட்டார். அதை அப்படியே நிறைவேற்றினார். நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் கொடுக்கலாம். காலங்கள் மாறி இருக்கலாம், சூழ்நிலை மாறலாம், எல்லாம் மாறி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒரு நாள் மாறாது. ஹல்லேலூயா. ஒரு நாள்ல நிச்சயமா என்ன செய்ய நிறைவேறியே தீரும். ஒருவேளை நமக்கு வாக்கு பண்ண நம்ம கூட மறந்து போயிருக்கலாம். ஆனா தேவன் ஒரு நாள் மறக்க மாட்டார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற காரணம் அவருடைய உண்மை பெரியது. அவருடைய உண்மை பெரியது. அவர் என்ன தரிசனம் கொடுக்கிறாரோ அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதிலே அவர் உண்மையுள்ள தேவன். யோசேப்புக்கு ஆண்டவரே தரிசனம் கொடுத்தார். எல்லா அரிக்கட்டுகளும் அவனை சுற்றி வணங்கி இருக்க வேண்டிய அரிக்கட்டுகள் மாத்திரம் நிமிர்ந்து நிற்கும்படியாய் பார்த்தார். சூரிய சந்திரன் எல்லாம் வணங்கும்படியான தரிசனத்தை கர்த்தர் காட்டினார். ஆனால் அதுக்கு பிறகு ஏற்பட்ட காரியங்கள் எல்லாம் விரோதமான காரியங்கள். 17 வயதிலே தரிசனத்தை பெற்றுக் கொண்டான்.
13 ஆண்டு காலங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியமெல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு. நான் தேவனுடைய பிள்ளையே, தேவன் தம்முடைய உண்மையை காப்பதிலே பெரியவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அவருடைய உண்மை பெரியது. சகோதரனை அடித்துடன் எண்ணினார்கள். போத்திபார் ஒன்றுமில்லாமல் போக முடியும் நினைத்தான். யாரும் ஒன்றும் செய்ய முடியல. God's faithfulness, தேவனுடைய உண்மை பெரியது. இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, தலைமுறை தலைமுறைக்கும் அவருடைய உண்மை இருக்கு. தலைமுறை தலைமுறையாய், சந்ததி சந்ததியாய். அந்த முன்னே சாலமோனுக்கு சொன்னார், தாவீதுக்கு சொன்னார், சாலமோனுடைய வாழ்க்கை நிறைவேற்றினார். தாவீதுக்கு சொன்னார், வரக்கூடிய சந்த இலக்கத்தை நிறைவேற்றினார். அவருடைய உண்மை பெரிய. இந்த காலவெளியிலே அது நம்முடைய பிரச்சனை பெருசு, என்னுடைய போராட்டம் பெருசு, வியாதி பெருசு, அதல்ல. அவருடைய உண்மை பெரிதாய் பார்ப்போம். அவருடைய நாமத்தை பெருசா பார்ப்போம். அவருடைய வல்லமையை பெரிதாய் பார்ப்போம். அவர் பெரியவர் என்கிறத பார்ப்போம். பெரிதா காரியத்தை பார்ப்போமானா பெரிதானலை காண முடியும். அவருடைய நாமத்தை பெருசா பார்ப்போமானா அவர் நாமத்தால் ஏற்படுகிற பெரிதானலை காண முடியும். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றை மத்தியிலும் ஆண்டவருடைய பெரிய தன்மை, அவருடைய உண்மையை பெருசா பார்ப்போம். அதனை சிந்திப்போம். 136 சங்கீதம் 4 வசனத்தில் நான் வாசிப்போமானால் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. வாசியாப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். எல்லாம் கவனிங்க, அழகா சொல்லப்படுகிறது. அவருக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் ஒரு டேபிளை தூக்கணும், ஒரு கனமான பொருளை தூக்கணும்னா சப்போர்ட்டுக்கு எனக்கு ஆள் வேணும். நான் ஆண்டவருக்கு அதிசயம் செய்வதற்கு வேறு ஒருவர் வேண்டிய அவசியம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிற கர்த்தர். ஒரு சப்போர்ட் வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய அதிசயத்தை செய்கிற கர்த்தர். அது ஜனங்கள் கண்டார்கள். அவரோட சீஷர்கள் பார்த்தார்கள். பெரிய காரியம், அதிசயம். இவர் யாரோ என்று அவர்கள் கேட்கத்தக்கதான விதத்திலே தேவன் கிரியை செய்தார். காற்றையும் கடலையும் வார்த்தையினால் அடக்கினார். அப்படியே அப்படி போச்சு. அவங்களாம் யோசனை, இவர் யாரு, இவர் யார், இவர் யாரு? அதிசயங்களை செய்கிற பெரியவர். அவருடைய பிறப்பு அதிசயம், அவர் ஊழியத்தில் செய்ததெல்லாம் அதிசயம், அவருடைய இறப்பு அதிசயம், உயிர்த்தெழுந்ததும் அதிசயம். இன்றைக்கு அதிசயத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம விசுவாசிப்போமானா செய்ய முடியும். விசுவாசி, ஆண்டவரே நீர் இன்றைக்கு அற்புதங்கள் குறைஞ்சு போகல. ஒரு முறை என்னை பார்க்க முடியா வந்தார். அந்த சில காரியம் பேசிட்டு போகும்போது ஒரு புத்தகத்தை எனக்கு படிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். கையில் கொடுக்கல, வச்சுட்டு போயிட்டார். அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்து அதில் என்ன எழுதியிருக்குன்னா, அப்போஸ்தலர் காலத்தோட என்ன செஞ்சு அற்புதம் அடையாளம் என்ன செய்தாங்க, முடிஞ்சு போச்சு. அப்படியே கிழிச்சு குப்பையில் போட்டேன். அன்றைக்கு முடியலை, இன்னைக்கு நடந்துக்கிட்டு. அவங்களுடைய டாக்டர் அதுதான். அதை கூட என்ன செய்தாங்க, முடிஞ்சிருச்சே. இல்லை, ஆண்டவர் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்த ரட்சிப்பே ஒரு பெரிய அற்புதம். அது ஒரு பெரிய அதிசயம். குடியாரனாய் கடந்த பாவத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சட்டத்தால் மாற்ற முடியாத, சமுதாயத்தால் மாற்ற முடியாத, யாராலும் திருத்த முடியாத ஒரு மனுஷனை தலைகளாய் மாற்றி அமைக்கிறார் ஆண்டவர். எவ்வளவு பெரிய அதிசயம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் அதிசயம் செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. பார்த்தார்கள், இவர் யாரோ, அவங்களால கிரகிக்க முடியல. கடல் மேல் நடக்கிறாரு, தண்ணீரை திராட்சமாய் மாற்றுகிறார். எத்தனை அற்புதங்கள்! காரணம், அவர் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவர். இந்த காலவெளியில் நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறத நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம பார்க்க முடியும், அதை அனுபவிக்க முடியும் நம்முடைய ஜீவியத்தில். நியாயரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் ஒரு சொல்லி 2 வசனத்தை வாசித்தா முடிக்க வரும். வாசிங்காப்போம். யோசுவா, ஆமா, நியாயர்கள் 2:7. பெரிய கிரியை, இஸ்ரவேலிலே தேவன் செய்த பெரிய கிரியைகளை கண்டார்கள். பெரிய கிரியை, கிரேட் ஒர்க்ஸ். தேவன் செய்தெல்லாம் சாதாரண கிரியை அல்ல, பெரிய கிரியை கண்டார்கள். தெரியும்,
யோர்தான் அதனுடைய நிலைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண கூட நீங்கள் வேத பண்டித, அதாவது இந்த இறையரில் படிக்கிறவங்க சொன்னாங்கன்னா, யோர்தானை இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து போனாங்க, செங்கடலை இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து போனாங்க, அதெல்லாம் கணுக்காலில் தண்ணி இருந்துச்சுன்னு சொல்லி. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எப்படி போகுமா? கரை புரண்ட பெரிய நதி. ஆனால் ஆசாரியர்கள் கால் பட்டவுடனே ஆண்டவர் என்ன பண்ணார்? யோர்தான் 2 அணிச்சுதாருங்க பிக வைத்தார். என்ன அதிசயம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு அதிசயமான காரியங்கள். ஒரு கிரியை வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய கிரியை கண்டார்கள், வரிசையா கிரியை கண்டார்கள். எல்லாம் எய்ப்பிலே தேவனுடைய கிரியை கண்டார்கள், வனாந்திரத்தில் தேவனுடைய கிரியை கண்டார்கள். கண்மலையை உடைத்து தண்ணீரை கொடுத்தார், செங்கடலை பிளந்து வழி நடத்தினார், வானத்தில் மன்னாவை கொடுத்தார், கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய கிரியைகள். அவள் பெரிய விழாய் காணப்பட்டது, பெரிய விழாய் காணப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் கிரியைகளை பெரிய தேவன். சத்துருக்களை மேல இருந்து கல்லை விட்டு எரிஞ்சு செய்தாருங்க அனுப்புறான்னு வாசிக்கிறோம். குளவிகளை அனுப்பி என்ன செய்தாராம்? சத்துருக்களை விரட்டினார் ஆண்டவர். அவருடைய கிரியை இதெல்லாம். எந்த விதத்திலும் யாரை எதையும் என்ன செய்யலாம், அவரால் முடியும். இந்த காலவெளியிலே எல்லாம் ஆண்டவர் பெரியதான். இதை பெரிதானலை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கணும். நான் சொன்னா 2 காரியத்தை நிபந்தனையாய் சொல்லி முடிக்கணும். நான் சொல்றது போல எந்த ஆசீர்வாதம் வந்தாலும், எந்த காரியம் வந்தாலும் அதுக்கு நிபந்தனையும் உள்ளடக்கி தான் வேதம் சொல்லப்படுகிறது. ஸோ அந்த 2 நிபந்தனையை சுட்டி காட்டி என் வார்த்தை முடிக்க முடியாது விரும்புகிறேன். வாசிப்போம். யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. பார்ப்போம். தேசமே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூரு. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? தேசமே எப்ப பெரிய காரியத்தை செய்ய முடியும்னா அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருந்தா இல்லை, அழுதுகிட்டே இருந்து புலம்பிக்கிட்டே இருந்து குறை சொல்லிட்டே இருந்து இல்லை. எப்ப பெரிய காரியத்தை காணுமா? மகிழ்ந்து என்ன செய்ய? கலிகூரு, சந்தோஷமா இரு. தேவைகள் இருக்கலாம், சரித்திர பலவீனம் இருக்கலாம், சுற்றுப்புற சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம். ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது மகிழ்ந்து என்ன செய்ய? கலிகூரு. பிலிப்பியர் அப்போஸ்தலன் பவுல் அவர் சிறைச்சாலையில் உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்து சபைக்கு எழுதுகிறாரு, சந்தோஷப்படுங்க. மறுபடியும் என்ன செய்ய உங்களுக்கு சொல்றேன், எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. மகிழ்ச்சியா இருப்பதான் கர்த்தருடைய பலன் என்று நெகேமியாவில வாசிக்கிறோம். ஆபகுவின் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். முதல் அதிகாரத்தை முடிச்சிருக்கிறேன். 2ஆம் அதிகாரத்தை படிக்க போறோம். 3ஆம் அதிகாரத்தை, முதல் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் பள்ளத்தாக்கின் நிலைமையிலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார். 3ஆம் அதிகாரத்தை முடிக்கும் பொழுது கல்மனின் உச்சியில இருக்கிற ஒரு அனுபவத்தோடு முடிக்கிறார். முதல் அதிகாரம் ஏன் ஆண்டவரை, எதுக்கு ஆண்டவர், எப்படி ஆண்டவர், ஒரே கேள்வி. ஆனால் 3ஆம் அதிகாரம் முடியும் பொழுது அத்திமரம் துளிர் விட்டாலும் சரி, துளிராலும் சரி, திராட்சை செடியில் பல உண்டானாலும் சரி, ஒளிய மரத்தில் பல நட்டாலும் சரி, வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும் சரி, கிடையில் ஆட்டு மந்தைகள் முதல் போனாலும் சரி, தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியா இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதைத்தான் தேவன் செய்ய விரும்புகிறார். இந்த மகிழ்ச்சியா இருந்தோம்னா பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கை நிச்சய முடியும், காண முடியும். அழுது கொண்டே வச்சுக்கொள்ளுங்க, துக்கப்பட்டு கொண்டே வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் விசுவாசிகள் அர்த்தம். தேவனுடைய பெரிய காரியத்தை செய்கிற பெரிதானலை காண்பாய் என்பது ஆண்டவர் சொன்னாரே, அதை விசுவாசிக்கல, அவனுடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கல. இந்த காலவழியிலே கஷ்டம்தான். ஆனால் ஆபக்கூடிய வாழ்க்கையின் அனுபவத்தை சற்று நமக்கு கொள்ளுவோம்.
நான் கர்த்தருக்குள், வேறொரு காரியத்தில் இல்லை. நான் சொல்றான், தாவீது சங்கீதத்தில் 4 வாசிக்கும் பொழுது, அவர்களுக்கு திராட்சரசமும் தானியமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை எனக்கு என்ன செய்தீர்? தந்தீர். பணம் இருப்பதனால சந்தோஷம் இல்லை, பொருள் இருப்பதனால சந்தோஷம் இல்லை. பாக்கெட்டில் 10 பைசா இல்லாட்டா கூட நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் அவரே எல்லாம். பாண்டவன் ஜீவன் நீரே, என் பலன் நீரே, எனக்கு எல்லாம் யார் தான்? நீங்க தான் ஆண்டவரே. சந்தோஷமா இருக்கிறதுல நீ பல நேரங்களில் முறுமுறுப்பு. இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில தேவன் எல்லாரையும் அழித்து போட்டனுடைய மிக முக்கியமான நோக்கம், கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி, தேவனுடைய வாக்குத்தத்த தேசத்திலே பிரவேசிக்க முடியாதபடி அவளை அழித்து போட ஒரு காரணம், எல்லாத்திலையும் முறுமுறுப்பு. என்ன கொடுத்தாலும் முறுமுறுப்பு. சந்தோஷமா இல்லை, மகிழ்ச்சியா இல்லை, திருப்தியா இல்லை. தேவனை அழித்து போட்டார். உபாகமத்தில் ஒரு வசனம் ஞாபகம் இருக்கிறது, அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவரை ஞாபகப்படுத்தினால நினைவுபடுத்த முடியும். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், 28ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் எழுதப்படுகிறது. சகல நல்லா கவனிங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்க நல்ல சூழ்நிலை. இந்த நேரத்தில் சந்தோஷமாக கர்த்தரை ஆராதிக்கலை, தேவனை சேவிக்கலைன்னா அடுத்த வசந்த வாசிங்கன்னா எல்லாம் குறை விட்டு போக முடியிருக்கு. எல்லாம் என்ன செய்யுமா? குறை. நீங்கள் ஒன்றும் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, சரியா? நீங்கள் வேற ஒரு காரியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சந்தோஷமாக இல்லைனாலே எல்லாம் என்ன செய்யுமா? போயிடும். கர்த்தரை சந்தோஷமாக ஆராதிக்கலை, தேவனை சந்தோஷமாக தேடலை, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இல்லைனாலே எல்லாம் போயிருக்கு. காலையில் வேண்டாம், பயப்படாத. பயப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம், பயப்படக்கூடிய காரியங்கள் நமக்கு சுற்றிலும் நடக்கலாம். பயப்படாத, மகிழ்ந்து கடிகூறு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராங்க, செய்வார். ஆண்டவருக்கு ஆண்டவரே இப்படி மகிழ்ச்சியினால் நெடுகட்டும் அப்பா, இப்படி மகிழ்ச்சியை தார். நான் சொல்லுவது அந்த பொருளினால் வர்ற மகிழ்ச்சி இல்லை. ஏதோ பொருளை பெற்றுக்கொண்டோன்னா அந்த பொருள் போனவனே மகிழ்ச்சி போயிடும். அதல்ல தேவன் தருகிற மகிழ்ச்சி. ஆபோக்களை போய் வாசித்து பாருங்க. என்ன இல்லாமல் இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள் எப்படி போகிறேன்? மகிழ்ச்சி. அதனால குறைஞ்சு போனேன்னா இல்லை, அவரின் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி எங்க போய் உட்காரப்பாரா? உயர்தரமான ஸ்தலம், பள்ளத்தாக்கில் அல்ல. நான் சொன்னேன் முதல் அதிகாரத்தில் அவன் பள்ளத்தாக்கில் ஆரம்பிக்கிறான். ஐயோ ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே? எல்லாம் முடிக்கும் பொழுது இல்லப்பா, நான் சந்தோஷமா இருக்க போகிறேன். அவரை கீழே அல்ல, பாதாளத்தில் அல்ல, என்னை உன்னதமான ஸ்தலத்தில் உட்கார பண்ணுவான். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் எல்லாம் இருக்கலாம். நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு. தேவனும் தலையை உயர்த்தி நடக்கும்படியாய் செய்வார். ஹல்லேலூயா. உன்னை உயரமான இடத்துல அமரும்படியாய் தேவன் உன்னதத்துக்கு உயர்த்த முடியும். சகல நன்மையினால மகிழ்ந்து கடிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவதாக எரேமியாவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை என்ன செய்வேன்? பெரிய தேவன் பெரிய காரியங்களை அறிவிப்பாராம். எப்ப அறிவிப்பாரு? என்னை நோக்கி என்ன செய்ய? ஜெபம் பண்ணு. வேற இல்லை. ஆண்டவர் எல்லா காரியத்தையும் என்ன செய்ய சொல்றாரு? ஜெபந்தான். என்னை நோக்கி கூப்பிடுப்பா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பெரிய காரியத்தை சொல்லி தருவேன். உங்களுடைய வேலையிலையா, படிப்புலையா, எந்த காரியம். இன்னொரு வசனம் இருக்கு ஏசாயால, அவர் யோசனையில் பெரியவர். எந்த பெரியவரா? யோசிப்பார். பல காரியம் சொல்லப்படுகிறது. நான் சுருக்கி வார்த்தை முடிக்க விரும்புகிறேன். இந்த காலையில் நம்முடைய வாழ்க்கையில் அவரை நோக்கி கூப்பிடும். எல்லா காரியம் நம்மளால் சாதிக்க முடியாது. இன்னைக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள், தீமைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இக்கட்டும் இடுக்கணும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நேற்று தான் நினைக்கிறேன், சைனாவில் பயங்கரமான புயல் ஏற்பட்டு எத்தனையோ பயங்கரமான அழிவுன்னு போட்டிருக்கிறேன். கடந்த மாதம் கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்டு பயங்கரமான அழிவை பார்த்தோம். கடந்த வாரத்தில் ஆந்திராவில் பயங்கரமான அழிவு. நான் விஜயவாடாவில் எனக்கு இதை டிரான்ஸ்லேட் பண்ணுகிற ஊழியத்தில் வந்து மற்றவங்களை வருகிற ஃபோன் பண்ணி பேசினேன்.
2வது மாடியில் ஏறியுமே அங்கே தண்ணி வந்துருச்சு. 2வது மாடி நிறைய தண்ணி வந்துருச்சு. ஏராளமான அழிவுகள், இக்கட்டுகள், சூழ்நிலைகள், பயங்கரமான காரியங்கள். ஆனால் நானும் நீங்களும் இந்த பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை காண முடியாது. கர்த்தர் உதவி செய்வார். அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது there's no other shortcut. குறுக்கு வழி அல்ல. நான் பெரிய காரியத்தை செய்ய முடியாமல் இருக்கலாம், எனக்கு ஒரு பெரிய காரியத்தை அடைய முடியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பெரிய தேவனை நோக்கி நான் கூப்பிடும் பொழுது எனக்கு நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் என்ன செய்வாருங்க சொல்வார். உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் பல கண்டுபிடிப்பு கண்டிருக்கிறார்கள். தேவன் நோக்கி பார்த்த வழியிலே, ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட வழியிலே கர்த்தர் கற்றுக் கொடுத்த காரியங்கள். நாளை அதே ஆண்டவர் நமக்கு மாறாதவராக இருக்கிறார். நம்ம அறியாத எட்டாத புரியாத காரியங்களை நமக்கு அவர் பெரிய காரியம் சொல்லுவாரு. எப்ப நான் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இந்த கால்விலை கர்த்தர் சொல்றாரு, நீ பெரிதானவளை காண்பாய். ஹல்லேலூயா. என்ன பெரிதான ஆண்டவர் அழைத்தது மாத்திரம் ரட்சிப்பு பெரிதான காரியம். ஆண்டவர் பெரிய காரியத்தை சார்பார். அப்படி நாமம் பெரியது, அப்படி அதிசயம். அவர் பெரிய அதிசயத்தை செய்கிறவர், அவர் பெரிய கிரியை நடப்பிக்கிறவர். இந்த காலவெளியிலே அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்போம். நாம் காண்போம் என்று சொன்னால் will experience it. நம்ம அதை அனுபவிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய நாமத்தை பயன்படுத்துவோம். அவருடைய கிரிகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்போம். நம்முடைய அதிசயங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிப்போம். எப்பொழுது அவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்போம். சூழ்நிலைகள் மாறலாம், நெருக்கமான காரியமாக இருக்கலாம். ஆண்டோடைய சமூகத்தில் குறை சொல்லாமல் முறுமுறுக்காமல் மகிழ்ச்சியாக இருப்போமானால் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அது மாத்திரமல்ல, இந்த இக்கட்டான நேரங்கள், தேவையான சூழ்நிலை எல்லாவற்றிலும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை அறிவிப்பார். எல்லாருக்கும் எளிமையாக இருப்போமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் நாத்தான் வேலை கண்டு, நாத்தான் வேலை ஏதோ நான் அவனை கூப்பிட்டதுனால பெரிய காரியம் நினைச்சியாப்பா? இல்லப்பா, என் நாமத்தை பெரிய நாமமாய் மாற்ற போகிறேன். நாமம் பெரியது. நான் ஒருவராய் பெரிய செய்ய போகிறேன். என் கிரியைகள் பெரியது, இந்த வல்லமை பெரியது, என் லட்சியம் பெரியது. இந்த காலவெளியிலே இந்த பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அவரை தான் தெய்வமாக கொண்டு. எவ்வளவு பெரிய பாக்கியம். எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வர நாட்கள் அதை அனுபவிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுபவிக்க முடியாது கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய சரீர பலவீனத்தில், உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளில், தேவைகள் அல்ல அழுத்தத்தில் நீ ஆண்டவர் நோக்கி இப்படி, ஆண்டவரே நீ பெரிய காரியத்தை அறிப்பேன்னு சொல்றீங்களே, நான் என்ன செய்யணும் தெரியாமல் இருக்க, ஆண்டவரே நீ அறியுங்கப்பா. உனக்கு எட்டாத காரியம், நீ புலப்படாத காரியம், உனக்கு அறிந்து கொள்ளாத காரியத்தை ஆண்டவர் அறிவிப்பார். பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. அவருடைய அறிவு உங்களுக்கு உண்டாகும். அவர் அறிவிப்பார். உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாதா இருக்கலாம், அவர் சொல்லுவார். பெரிய தேவன், அவருடைய நாமம் பெரியது. ஒருவராய் பெரிய செய்கிறவர், கிரியைகளை பெரியவர், அவருடைய உண்மை பெரியது. இது நம்முடைய வாழ்க்கை அனுபவிப்போம். அந்த உலகத்தில் வந்து ஊழியம் செய்து மாத்தோம். ஊழிய ஆரம்ப நாட்கள் தான் பார்த்தோம். ஆத்தான் வேலையே நீ இன்னும் வர வர பெரிதான காலையை பார்க்க போறப்பா, நீ பெரிய காரியத்தை பார்க்க போற. இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரியவர் என்பது பெரிய காரியங்களை நாம் கண்டு அனுபவிக்கத்தக்கதாக இந்த காலையில் கர்த்தர் விரும்புகிறார். இது நடைமுறை வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நடைமுறை வாழ்க்கை. நம்முடைய பிரச்சனைகள், போராட்ட நெருக்கங்கள் எல்லாவற்றையும் மத்தியிலும் let us experience it. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம். பெரிய காரியத்தை செய்வார். சந்தோஷமாக இருக்கிற காரியத்தில், தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் இருக்கிற சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அவர் நோக்கி கூப்பிடுங்க, பெரிய காரியம் செய்வார். இந்த காலவெளியிலே ஆண்டவரே நீ பெரிய தேவன், நம்மை நோக்கி கூப்பிடு. அவன் பெரிய காரியங்களை காண, சந்தோஷமாய் ஜீவிக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாரும்னு சொல்லி எல்லாரும் அறியாமாய் ஜெபம் பண்ணுவோமா? ஓ, எல்லாரும் வாய்த்த ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இதிலும் பெரிதானலை காண்பாயின்னு சொன்னீரப்பா.
எங்கள் வாழ்க்கையில பெருநாளை காண ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்க்க, உண்மை நோக்கி கூப்பிட ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ பெரிய காரியத்தை செய்கிற கர்த்தரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீரோரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்து, ஜீவ தண்ணீரோரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்து. எல்லாம் சேர்ந்து பாடும். ஆண்டவரே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் நீர் உண்மை பெரியதா ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில், எங்க குடும்பத்துல, எங்க சபைக்கு, எங்க தேசத்துக்கு நீ செஞ்ச வாக்குத்தத்தங்கள் உண்மை உள்ளவையாப்பா. அதை நிறைவேற்றுவதற்கு நீ உண்மை உள்ளவர் ஆண்டவரே. இந்த கல்ல சேர்ந்து பாடுவோமா? வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். வந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். இந்த காலவெளியிலே ஒரு உண்மை பெரியது. தேவனுடைய பிள்ளையை நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை, நமக்கு கொடுத்த தரிசனங்களை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவள் வாழ்க்கையில பெரிதான காரியங்களை காணப்போகிறாய். மகிழ்ச்சியாயிரு. தேவன் வைத்திருக்கிற சூழ்நிலை சந்தோஷமா, அது இல்லையே இது இல்லையே அப்படி இல்லையே அப்படி நடக்கலையே குறை சொல்ல வேண்டாம். சந்தோஷமாயிரு. அவர் நோக்கி கூப்பிடு. எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட காரியத்திலும் அவர் நோக்கி கூப்பிட்டார் எட்டாத கலை அறிவிப்பார். இந்த காலவெளியிலே இந்த பெரிய ஆண்டவர், ஒப்பற்ற தேவன், மேலான தேவன், பெரிய ரட்சிப்பை தந்தருளும்படியாய், பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் அழிந்து நரகத்துக்கு நேராய் போய்கொண்டிருந்த நம்மை மீட்கும்படியாய் ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் தரும்படியாய் இந்த உலகத்தில் வந்தார். ரட்சிப்பு என்பது சாதாரண பெரிய ரட்சிப்பு. The so great salvation, மிக பெரிதான ரட்சிப்பு. நான் தன்மையிலே பேர சொல்லி அழைச்ச பார்த்தையாதா இல்லப்பா, நித்திய ஜீவனுக்குள்ள மனுஷன் நடப்ப போறேன், பெரிய ரட்சிப்பை தரப்போகிறேன், இதிலும் பெரிதாளை காண்பாய். சரி நன்மைகள் அல்ல, நித்திய ஜீவனை தரும்படியாய் இயேசு எனக்காய் உங்களுக்காய் பாடுபட்டார். இந்த காலவெளியிலே அது என்னை ஒருபடியாய் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண போகிறோம். ரட்சிக்கப்பட்டு தண்ணீரில் மூழ்கி